அனைவருக்கும் வணக்கம். ஒரு எலி வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கும்போது மரத்தால் செய்யப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஓட்டை போட்டுரும், அந்த பொருளை கடித்து கொதறிடும், ஈஸியாக அந்த பொருளை நாசமாக்கிடும். அவ்வளோ திறமை இருக்குது அந்த எலிக்கு. ஆனால் அதுவே வந்து அந்த எலி வந்து மரத்தால் செய்யப்பட்ட எலி பொரியில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு வெளியில் வர தெரியாது. அந்த எலி பொரியை சுற்றி 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 ரவுண்ட் அடிக்கும். ஐயோ மாட்டிக்கிட்டோம்டா, ஐயோ இந்த மனுஷங்க நம்மளை கொல்ல போகிறாங்கடா, அவ்வளோதான்டா செத்தான்டா சேகரு அப்படிங்கிற மாதிரி அந்த எலி வந்து பயத்தால் வெளியே அதுக்கு வர தெரியாது. அது நினச்சிருந்தா அந்த எலி மரத்தால் செய்யப்பட்ட எலி பொரி தானே, ஈஸியாக ஓட்டை போட்டு வெளியில் வந்திருக்கலாம் 5 நிமிஷத்தில். ஆனால் 5 நாள் ஆனாலும் அந்த எலி சுற்றி சுற்றி தான் வரும், ஒழிஞ்சு வெளியில் வர தெரியாது. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக இருக்கும்போது ஈஸியாக எதாக இருந்தாலும் யோசிப்போம், திங்க் பண்ணுவோம். ஆனால் அதுவே இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம், பயந்துருவோம். ஐயோ நம்ம வாழ்க்கை இவ்வளோ தானவா, நம்மளை காப்பாற்றி யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி ஏங்கி தவிச்சிட்ருப்போம். ஆனால் ஒரு நிதானமாக அந்த இடத்துல யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஈஸியான ஒரு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா நம்ம மற்றவங்கள எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த காலத்தில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காந்து யோசிச்சோன்னா நம்ம பிரச்சனையை நாமளே வந்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நிதானம் தேவை. எல்லாம் இந்த இடத்துல வந்து எல்லாம் அவசரம் எலி மாதிரி தான் பயத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு யோசிக்க கூட தெரியல. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், இக்கட்டான கண்டிப்பாக பிரச்சனைனா அதுக்கான ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் இருக்கும் அல்லவா. கண்டிப்பாக உட்காந்து அமைதியாக யோசித்தோம் அப்படின்னா நமக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.